ஆனால் பணம் யாரிடம் தங்கும்? பணம் வந்து நம்ம எவ்வளோதான் தேடி போனாலும் நம்ம கிட்ட பணம் தங்கணும். யாரை விரும்பும் பணம் நம்ம கிட்ட தங்கணும்னா இது ரொம்ப ஈஸிமா. அது தக்க வைக்கிறது தான் கஷ்டம். பணம் இழுக்கணும், பணம் நிற்கணும், பொக்கிஷம் மாதிரி கையில் தங்கணும். அதுக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப பெருசாக சின்னதாக செலவு பண்ணி எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா கார் வாங்கி 10 லட்ச ரூபா காலில் போனாலும் போகலாம். நம்மளுங்க எப்படி 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருந்தால் உடனே 50 லட்ச ரூபா கார் வாங்கிடுது. வரதெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மக்கிட்ட சேராது, செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சேராது. எதுக்காக செலவு பண்ணுறது ஒன்று முக்கியம். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பணத்தை தேடி நிறைய பேர் ஓடுறாங்க குருஜி. இதுதான் இன்னைக்கான டாபிக்கே. என்னன்னா நம்ம வந்து இறைவன் பாதையில் செல்வோம் அப்படின்னு ஒரு அழகான டைட்டில் வச்சிருக்கோம். இறைவனை நோக்கி செல்வது தான் சிறப்பு அப்படின்னு நீங்க நிறைய பதிவுகளில் நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனா பணத்தை நோக்கி தான் நிறைய மனிதர்கள் வந்து ஓடக்கூடிய கால சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பணம் யாரிடம் தங்கும்? பணம் வந்து நம்ம எவ்வளோதான் தேடி போனாலும் நம்ம கிட்ட பணம் தங்கணும். யாரை விரும்பும் பணம் நம்ம கிட்ட தங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு, இப்போ இருக்கிற மக்களுக்குள்ள மனுஷனாக உருவானது வந்து பணம் எப்போ வர ஆரம்பிச்சதோ, பணம் அப்படின்னா என்ன மக்கள் புரிய ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து பணத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. மணி இஸ் அல்டிமேட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. மேக்னெட் மாதிரி பணன்றது. பணத்துக்கிட்ட போய் நம்ம ஒட்ட முடியாது. பணம் நம்மளை வந்து ஒட்டணும்னா அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். என்னென்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, பணம் சம்பாரித்தா மட்டும் பணம் தங்கிடாது. இங்கே சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிமா. அது தக்க வைக்கிறது தான் கஷ்டம். பணம் இழுக்கணும், பணம் நிற்கணும், பொக்கிஷம் மாதிரி கையில் தங்கணும். அதுக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப பெருசான ஒன்றும் நீங்கள் வேணாம். பணத்தை முதல்ல மதிக்க தெரிஞ்சிருக்கணும். நல்லா பாருங்கள், இன்றைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தென்சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் கணக்கில் கோடி கணக்கில் பெறல்தான ரீசன் என்ன? பணத்தை மதிக்க தெரிஞ்சுப்பாங்க. அத்தியாவசியத்தை குறைச்சிருவாங்க, ஆடம்பரத்தை குறைச்சிருவாங்க, ஓவராக பப்ளிசிட்டியை குறைச்சிருவாங்க. என்கிட்ட இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு காமிச்சிக்க மாட்டாங்க. செய்கிறாங்களா இல்லையா? உண்மைதான். இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நீ மறந்துடணும். சராசரி வாழ்க்கையை வாழணும். உன் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா இல்லை 3 கோடி நீ வச்சுருக்க, 10 கோடியில் வீடு வச்சுருக்க, 5-6 வீடு வச்சுருந்தாலும் சரி. ஆனால் நீ நார்மலான வாழ்க்கையில் இயல்பாக எல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நீ தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா பணம் யாரை தேடி போகும், எப்படி போகும்னா அந்த பணத்தை எப்படி 1 2 ஆக்குவான், 2 யார் 4 ஆக்குறானோ அவங்ககிட்ட தான் பணம் போகும். இருக்கிற இப்போ எக்ஸாம்பிள் கையில் 1 லட்ச ரூபானா தாம் தும் போகுது, மூவிக்கு போகிறது, சினிமா போகிறது, வெளியில் போகிறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது, தாம்னு காட்டி காலி பண்ணிடுது. கேட்டால் செலவு பண்ணதான் வரும். செலவு பண்ணால் வரும். அந்த செலவு எதற்காக பண்ணுற, என்ன விஷயத்துக்காக பண்ணுறோன்னு முக்கியம். ஒரு அன்னதானம் பண்ணனா உனக்கு பணம் கொடுத்தா பணம் வரும், நல்லது பண்ணால் பணம் வரும். ஒரு ஏழை வீட்டுக்கு செலவு பண்ண, ஒரு ஏழை பொண்ணு கால் பண்ணி வச்சா உனக்கு நல்லது நடக்கும். அது மூலிமா உனக்கு ஒரு வருமானம் வரும், ஒரு பேரும் புகழும் ஏறும். ஒரு என்ன சொல்கிறது, ஆன்மீக ரீதியாகவும் நல்லது தான் அது. ஏன்னா ஒரு ஏழை வீட்டு பொண்ணுக்கு பண்ணும்போது இறைவன் உனக்கானது கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணால் அது டபுளாக ட்ரிபிளாக கூட நீங்கள் எடுக்கலாம். நம்ம சின்னதாக செலவு பண்ணி எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபா கார் வாங்கி 10 லட்ச ரூபா காலில் போனாலும் போகலாம். நம்மளுங்க எப்படி 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருந்தால் உடனே 50 லட்ச ரூபாய் கார் வாங்கிடுறது. அத்தியாவசியம். மனுஷனுக்கு தேவைகள் உண்டு, ஆசை இருக்குது. ஆனால் அந்த அத்தியாவசியமாக ஆகிடுது. எப்படின்னா சின்னதாக வச்சுட்டு கூட நம்ம இப்போ சிறப்பாக வாடலாம். கையில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு கூட வாடலாம். ஆனால் நம்ம மனசில் என்ன, எல்லாருக்குமே பெருசாக வாங்கணும், பெருசாக செய்யணும், ஆடம்பரமாக பண்ணணும். 20 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு போர்ஷன் வீடு கட்டலாம். ஆனால் அதே ஒரு போர்ஷன் வீடை 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியும் கட்டுறாங்க. 5 பேர் வீடு தங்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க. 5 பேர் தங்கிறதுக்கு 10 ரூம் இருந்தால் நீ தூங்க போகிறது 1 ரூம் தானேம்மா. 10 கார் இருந்தாலும் நீ போகிறது 1 காரில் தானேம்மா போகிற? சொல்லுங்கள். ஆமாம். 10 மோட்டர் சைக்கிள் வச்சாலும் நீ ஓட்ட போகிறது 1 மோட்டர் சைக்கிள் தானே. நீ 10 ஃபோன் வச்சுனாலும் ஹலோன்னு பேசுறது 1 ஃபோனில் தானே பேச போகிற. சிம்பிள், இவ்வளோ தானே. நீ 1000 ட்ரெஸ் வாங்கி வச்சாலும் போட போகிறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தானே நீ போட போகிற. குண்டானே சமைச்சாலும் நீ சாப்பிட போகிறது இவ்வளோ தானே சாப்பிட போகிற. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. சின்னதாக போதும், நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் போதும், மீதி தக்க வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட அடுத்த சன்னதினா நம்ம புள்ளையோட புள்ள வாரி வாரியாக அதை பண்ணுவாங்க. ஆனால் பட் அம்பானி ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கீங்களா? ஃபார்மல் பேண்ட் ஃபார்மல் ஷர்ட்டில் தான் இருப்பார். ஃபங்க்ஷன்னா மட்டும்
அந்த ஷேர்வானிலாம் போடுவார். மற்றதான் பாருங்கள், அவர் போகிற ஷர்ட்டை ஆஃப் கை ஷர்ட்டை ஒயிட் கலர் போட்டு இவ்வளோன்னு ஷார்ட்டாக போட்டுப்பார். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஏன் அவர் போன பணத்தாலே ட்ரெஸ்ஸில் போடலாமே, கோல்டு ட்ரெஸ்ஸு போடலாமே, டைமண்ட் சட்டை போடலாமே, ஏன் சாதா சட்டை போடுறாரு? அவர் பணத்தை எண்ணுறதுக்கே பல வருஷம் ஆகும் இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஏன் அவ்வளோ செய்யணும்? இதுதான் பண்ணணும், இதுதான் பேசணும், இது தான் செலவு பண்ணணும், நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு காமிச்சிக்கணும். ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்து நான் பெருசாக வச்சுருக்கேன் காமிச்சு எதுவுமே இல்லாமல் போயிடுது. அந்த பணமும் உங்ககிட்ட வராது. பணம் உங்ககிட்ட வரணுன்னா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பணம் உங்ககிட்ட வரணுன்னா நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த பணத்தை 1 எப்படி 2 ஆக்கணும், 2 எப்படி 4 ஆக்கணும், அந்த சூட்சம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 1. 2வது, வர பணத்தை மதிக்க கற்றுச்சிருக்கணும். எதில் போட்டால் பணத்தை எடுக்கலாம், பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எதற்காக செலவு பண்ணுறோம். இறைவன் என்ன சொல்கிறான், நீ கொடு உனக்கு நான் தரேன் அப்படின்றான். அந்த குடுன்றது நல்லதுக்கு கொடு, கெட்டதுக்கு கொடுக்காத. சூது மாது சூது எதுலையுமே போகாத. நல்லது செலவு பண்ணு, 4 பேர் நல்லது பண்ணு, தானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு, 4 பேர் கல்யாணம் பண்ணி வை, சாப்பாடு கொடு. இதெல்லாமே நீ செஞ்சு பாரு, 4 அவனுக்கு இறைவன் கொடுப்பான். வரதெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மக்கிட்ட சேராது, செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சேராது. எதுக்காக செலவு பண்ணுறது ஒன்று முக்கியம், குறைச்சி செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமும் சரி, சின்ன விலையிலேருந்து பெரிய விலையில் இருக்குது. நம்மளுக்கு சின்னதாக போதுன்ற மாதிரி போதுன்ற விஷயத்தை மட்டும் நம்ம தக்க வச்சுக்கணுமா, இதுதாம்மா ஹைலைட்டு. கையில் இருக்கிற காசை தக்க வைக்கணும்னா செலவுகள் குறைக்கணும், புரியுதுங்களா? வருமானம் பெருகும். உங்களோட எண்ணங்கள் வந்து 4 பேருக்கு செலவு பண்ணுறதுல இருக்கணுமே தவிர டபுளாக வரும். நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாலும் சேர்ந்துடாது, அதே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சேர்ந்துடாது. செலவு பண்ணுற இடத்துல பண்ணணும், தக்க வைக்கணும். இது பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும். எக்ஸாம்பிள், கையில் 5 லட்ச ரூபா வச்சுருந்தா அது 5 10 ஆகும். பிஸ்னஸ் நாலேஜாக நீங்கள் யோசிக்கணும், பாசிட்டிவாக யோசிக்கணும். இது 5 ரூபா இருக்கா, இந்த 5 எப்படி 10 ஆக்கலாம், இது 10 எப்படி 5 ஆக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், டபுள் ஆகும். அப்போனா அந்த பணமே உங்களுக்கு பணம் ஹெல்ப் பண்ணும். இந்த உலகத்தில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கதாம்மா கஷ்டம், ஒரு படி ஏறுறதாம்மா கஷ்டம். சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுனா கஷ்டம். நீ ஓட்ட கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்க பாருங்களேன், 10 கிலோமீட்டர் ஓட்டிடலாம். அதேமாதிரி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம். 10 லட்சம் சம்பாரிச்சா 1 கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம். அப்போ நீ ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதே மாதிரி அந்த பணமும் பார்த்திங்கன்னா நல்ல வழியில் வர பணமாக இருக்கும். ஒருத்தனை அழிச்சிட்டோ, ஒருத்தனை கெடுத்துட்டோ, ஒருத்தனை பதவியோ, ஒருத்தன் பொருளையோ அனுபவிச்சுட்டு நீங்கள் அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டனா அது நிலைக்காது, நிரந்தரமும் ஆகாது, தங்கமும் தங்காது. நீ கஷ்டப்பட்ட காசு பிஸ்னஸ் பண்ணியோ, ஸ்மார்ட்டாக பண்ணுறியோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ, ஆனால் பிஸ்னஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் தங்கும், பணம் நம்மளை தேடி வரும். அந்த மணி இஸ் அல்டிமேட், நம்மக்கிட்ட 100% தங்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. பணத்தை ஒருத்தர் வந்து இவங்க மேக்னெட்டாக மாறணும், அந்த பணத்தை ஈர்க்கறதுக்கு இவங்க மைண்டை எப்படி வச்சுக்கணும், பணம் யார்கிட்ட தங்கும் அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்தீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றிம்மா.